அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு 6th to 8th டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆகும். இதோட பிடிஎஃப் பார்த்தோம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலக மண்ணால் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உலக மண்ணால் பார்த்தோம்னா December 5 கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் அப்படின்லாம். அப்போ பருத்தி காட்டன் எந்த மண்ணில் நல்லா வளரும் அப்படின்னா கரிசல் மண்ணில் தான் பார்த்தோம்னா காட்டன் நல்லா வளரும், பிளாக் சாயிலில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகில் இருக்கக்கூடிய மிக பழமையான படிவு பாறை எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கிரீன்லாண்ட் அப்படின்ற இடத்துல தான் பழமையான படிவு பாறைகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தவறான இணையை தேர்வு செய்க. அப்போ வண்டல் மண் பார்த்தோம்னா நெல்லாம் பார்த்தோம்னா அதில் விளைவிக்கலாம். நெக்ஸ்ட்டு செம்மண் திணை பயிர்கள்லாம் விளைவிக்கலாம். சரளை மண்ணில் தேயிலை, காஃபி இதெல்லாம் விளைவிக்கலாம். ஆனால் கரிசல் மண்ணில் நம்ம என்ன பண்ண முடியாது, தோட்ட பயிர்கள் விளைவிக்க முடியாது. என்ன அப்படின்னா நம்ம பருத்தி விளைவிக்கலாம் கரிசல் மண்ணில். ஓகேங்களா. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எந்த வகையான மண் பார்த்தோம்னா அதிக அளவு பரவலாக இருக்குது, அதே மாதிரி வளமும் பார்த்தோம்னா என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா வண்டல் மண் தான் பார்த்தோம்னா நிறைய பரவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வளமானதாகவும் இருக்குது. வண்டல் மண்ணில் பார்த்தோம்னா நம்ம இம்பார்ட்டண்டான ஃபுட்ஸான நெல், கோதுமை இதெல்லாம் விளைவிக்கலாம். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், படிவு பாறைகள் பார்த்தோம்னா பல்வேறு அடுக்குகளை கொண்டவை அப்படின்னு சொல்லலாம். அது கரெக்டானது தான். நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா பல்வேறு காலங்கட்டங்களால் உருவானது. அதாவது ஒரு ஏஜில் இப்போது சடனாக உருவாகலாம், அது ஒரு ஏஜ் எடுத்து தான் உருவாகிக்குது. அப்போது பார்த்தோம்னா அதுவும் கரெக்டு தான். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புவி வளிமண்டலத்தில் எவ்வளோ நைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுவும் நிறைய டைம் கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தோம்னா நைட்ரஜன் பார்த்தோம்னா 78% இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தோம்னா 21% இருக்குது. இதை தவிர பார்த்தோம்னா 1% தான் பார்த்தோம்னா மிச்ச வாயுக்கள், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் இருக்குது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா 78% ஆக்சிஜன் 21%. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் கண்டிப்பாக வேறுபடுது. வளிமண்டலத்தில் கீழே அடுக்கில் வெப்பநிலை எவ்வளோ மீட்டர் உயரத்திற்கு பார்த்தோம்னா 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அளவில் வெப்பநிலை என்ன ஆகும், குறைந்து கொண்டே செல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1000 மீட்டருக்கு உயரத்துக்கு பார்த்தோம்னா 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சு கொண்டே போகுமா. அதனால தான் பார்த்தோம்னா நம்ம கொடைக்கானலில் பார்த்தோம்னா ஒரு 1000 மீட்டருக்கு பார்த்தோம்னா 6.5 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சு கொண்டே போகுது. அப்போ எவ்வளோ போக போக என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் கண்டிப்பாக கம்மியாகும். அப்போ நம்ம கொடைக்கானலும் சென்னையை எடுத்துட்டால் இது கண்டிப்பாக டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் சென்னையை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஏன்னா இது என்ன ஆகுது, மேலே உயரத்துக்கு போயினே இருக்குது. உயரம் செல்ல செல்ல டெம்பரேச்சர் என்ன ஆகும், நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ 1000 மீட்டர் உயரத்துக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புவியில் இன்னைக்கு வரைக்கும் பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை எந்த இடத்துல பதிவாகி உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம உடனே பார்த்தோம்னா சஹாரா பாலைவனம் அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா அது பாலைவனத்தில் ஒரு வெப்பமான இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அதிகபட்சமான வெப்பநிலை எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னா மரண பள்ளத்தாக்கு அந்த இடத்துல தான் பார்த்தோம்னா அதிகபட்சமான வெப்பநிலை பதிவாகியிருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சுனாமி அப்படின்ற வார்த்தை எந்த மொழியிலேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது ஒரு ஜப்பானிய சொல். அங்கேருந்து தான் பார்த்தோம்னா சுனாமி அப்படின்ற வார்த்தை எடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஈரநிலமானி அப்படின்ற கருவி தான் ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு புவியில் இருக்கக்கூடிய நன்னீரோட சதவீதம், அதாவது நல்ல நீர், அதாவது குடிக்கத்தகுந்த நீர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வெறும் பார்த்தோம்னா
8% மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா நம்ம புவியில் வந்து நன்னீர் சதவீதம் இருக்குது. அதை தவிர இருக்கக்கூடிய 97.2% வந்து நம்மளால் கடல், அதாவது உப்பு நீராக வந்து இருக்குது. அப்போ நன்னீர் அப்படின்னா 2.8%. இது வந்து பார்த்தோம்னா அதாவது உப்பு நீர் அப்படின்னா 97.2%. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உலகிலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தோம்னா யார் வந்து காலநிலை வரைபடங்களை தொகுத்தார் அப்படின்னா வந்து தொகுத்தவர் வந்து பார்த்தோம்னா எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா அரேபியா நாட்டை சார்ந்தவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தோம்னா காலநிலை வரைபடங்களை வந்து தொகுத்திருக்கிறாரு. ஓகேவா? அவர் யார் அப்படின்னா அல் பலாஹி அப்படின்றவர் தான் வந்து அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா அரேபிய நாட்டை சார்ந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து குடிபெயர்தல் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து வெளியேறுதல் அப்படின்னு சொல்லாங்களா, அப்போ வெளியேறுதல் வரும். நெக்ஸ்ட்டு குடியேற்றம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம புகர்வோம், அப்போ குடிப்புகர்வு. நெக்ஸ்ட்டு வந்து இழுகாரணி, இப்போ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இப்போது வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், இழுகாரணியாக வந்து செயல்படும். ஏன்னா வந்து அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் வந்து பார்த்தோம்னா வேலை வாய்ப்புக்காக என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அதே மாதிரி உண்டு காரணி அப்படின்னா வந்து எங்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லையோ அங்கே என்ன ஆகும், உண்டு காரணியாக வந்து வேலை வாய்ப்பு இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம், வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அப்போ இழுகாரணி வேலை வாய்ப்பு, உண்டு காரணி வந்து வேலை வாய்ப்பு இன்மை. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இந்திய பெருங்கடலில் வந்து சுனாமி வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2004 டிசம்பர் 26 அப்போ தான் வந்து நம்மளுடைய சுனாமி வந்து இந்திய கடலில் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா முதல்நிலை மாசுபடுத்திகள், அபாயகர கழிவுகள், நில அதிர்வு, மனிதனால் தூண்டப்பட்ட இடர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது முதல்நிலை மாசுபடுத்திகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா சல்ஃபர் ஆக்சைடு சொல்லலாம். அப்போ 2. நெக்ஸ்ட்டு அபாயகர கழிவுகள் எல்லாமே அலார்மிங் வேஸ்ட் அப்படின்னா வந்து மருத்துவ காலாவதியான மருந்துகள் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு அபாயகரமான ஒரு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நில அதிர்வுனால நம்மளுக்கு சுனாமி வருது. நெக்ஸ்ட்டு மனிதன் ஆர்டிஃபிஷியலாக தூண்டப்பட்ட ஒரு இடர் அப்படின்னா வந்து தீவிரவாதம் தான் வந்து மனிதனால் தூண்டப்பட்ட ஒரு இடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா 2143 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து மக்கள் வந்து எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதிக்கு வந்து வேலைவாய்ப்பை தேட வந்து போவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா கிராம பகுதியிலேருந்து நகர்ப்புறத்துக்கு தான் வந்து வேலைவாய்ப்புக்காக போவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நீர் மாசு அடைதலுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கழிவுநீர் அதுக்கான காரணம் தான், வாட்டர் பொல்யூஷனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நகரமயமாதல், அர்பனைசேஷனும் வந்து ஒரு ரீசன் தான். நெக்ஸ்ட் வந்து தொழிற்சாலை கழிவுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதுவும் வந்து நீர் மாசு அடைகிறதுக்கான ஒரு காரணம் தான். அப்போ அனைத்தும் சரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு தவறான இணையை தேர்வு செய்க. அப்போ முதன்மை நிலை பொருளாதார நடவடிக்கை வந்து பார்த்தோம்னா பருத்தி உற்பத்தி, அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு 2ஆம் நிலை வந்து பார்த்தோம்னா பருத்தி என்ன ஆகும், நூற்பாலையில் இதுவாகும். அப்போ 2ஆம் நிலைனா வந்து நூற்பாலைகள். 3ஆம் நிலைனா வந்து வர்த்தகம் அப்படின்னு வருங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வர்த்தகம் போக்குவரத்து வரும். அப்போ 4ஆம் நிலை வந்து பார்த்தோம்னா போக்குவரத்து இல்லை, போக்குவரத்து வந்து பார்த்தோம்னா 3ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைகளில் ஒன்று என்ன அப்படின்னா வந்து சேவைத்துறை, சர்வீஸ் செக்டார் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறையில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெட்ராய்டு அப்படின்ற நகரம் வந்து உலக பாரம்பரிய வாகன உற்பத்தி நகரமாக வந்து அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த டெட்ராய்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏஷியாவின் டெட்ராய்டு நம்ம சென்னை, அது மாதிரி டெட்ராய்ட்ற நகரம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்கா ஐக்கிய நாடில் தான் வந்து டெட்ராய்டு இருக்குது. அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெட்ராய்டு வந்து உலக வாகன உற்பத்தி நகரமாக அறியப்படுறதுனால வந்து எந்த நகரம் வந்து நல்லா இருக்கோ அதை வந்து டெட்ராய்டு, இப்போ வந்து நம்ம இந்தியாவின் டெட்ராய்டு வந்து நம்ம சென்னை அது மாதிரி சொல்கிறதுனால அந்த பேரை வச்சு தான் வந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பொதுத்துறை தொழிலில் வந்து எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து பார்த்தோம்னா அமுல், பஜாஜ், ரிலையன்ஸ்லாம் வராது. நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் தான் வந்து பார்த்தோம்னா பொதுத்துறையில் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நீதித்துறை வந்து பார்த்தோம்னா
நீதித்துறை வந்து பார்த்தோம்னா ஒரு 5ஆம் நிலை செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து தொலைக்காட்சி ஒளிபரப்பு வந்து பார்த்தோம்னா 4ஆம் நிலை செயல்பாடு. நெக்ஸ்ட்டு மூலதனம் வந்து பார்த்தோம்னா புவியியல் அல்லாத ஒரு காரணி. அது வந்து மூலதனம் வந்து பார்த்தோம்னா மணி. அது வந்து ஜாகிரபிக்கலாக எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிலமாகவும் இல்லைனா பொருளாகவும் இல்லாது. அது வந்து இது அல்லாத ஒரு காரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்களா. நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோ வந்து பார்த்தோம்னா தனியார் துறை. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா 4321 ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து எந்த மலையோட முகடுகளில் இருக்கக்கூடிய பனிப்படிவுகள் வந்து 20ஆம் நூற்றாண்டுலேருந்து மறைஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து எந்த முகடுகள் அப்படின்னா கிளிமஞ்சரோ, ஓகேங்களா. அங்கே இருக்கக்கூடிய பனி படிவுகள் தான் வந்து பார்த்தோம்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மறைஞ்சு வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நைல் நதி வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அது வந்து எங்கே தோன்றுது அப்படின்னா ஆஃப்ரிக்கா. அப்போ ஆஃப்ரிக்கா ஆறுகளின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைல் ரிவரை வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உலகின் மிக நீளமான நதி அப்படின்னு கேட்டாலும் நைல் நதி தான் வந்து உலகின் மிக நீளமான நதி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பெரிய பவளத்திட்டு தொடர் எங்கே வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தோம்னா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். பசிபிக் பெருங்கடலில் தான் வந்து பெரிய பவளத்திட்டு தொடர்கள் எல்லாமே வந்து இருக்குது. கிரேட் கோரல் பேரிஃப் எல்லாமே, ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து புவியில் காணக்கூடிய நன்னீரில் 70% வந்து எங்கே வந்து பார்த்தோம்னா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தோம்னா நம்ம அண்டார்டிகாவில் தான் வந்து பார்த்தோம்னா பனி இதுவாகவே வந்து நன்னீரோட 70% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜேம்ஸ் குக் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து ஒரு ஆங்கில மாலுமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த ஆண்டு வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1770 தான் வந்து கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப்ரிக்காவோட மிக உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆஃப்ரிக்காவோட மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா கிளிமஞ்சரோ சிகரம் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வட அமெரிக்கா நிலப்பரப்பில் மொத்தம் எத்தனை சதவீதம் காடுகளால் நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வட அமெரிக்கா நிலப்பரப்பில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 30% வந்து பார்த்தோம்னா காடுகளால் நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து வட அமெரிக்கா உலகின் 8வது பெரிய காண்டினெண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னா 3வது பெரிய. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ஆசியா சொல்லலாம், 2வது வந்து ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தோம்னா வட அமெரிக்கா. அப்போ வட அமெரிக்கா 3வது பெரிய காண்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கூற்று கேட்குறாங்க. பூமத்திய ரேகை பகுதியில் வந்து வெப்பசலன மழை வந்து கிட்டத்தட்ட தினமும் பிற்பகல் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவும் பொதுவாக எப்போ வந்து வரும் அப்படின்னா 4 மணிக்கு தான் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து கரெக்ட் தான். அதுக்கான அது என்ன அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம 4 மணி கடிகார மழை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்போ இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 4 மணி கடிகார மழை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா இரண்டும் சரி. அதாவது இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அமேசான் மலைக்காடில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அமேசான் மலைக்காடுகள் எல்லாமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தென் அமெரிக்காவில் தான் வந்து பரவலாக அது காணப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உலகோட சர்க்கரை கிண்ணம் எது அப்படின்னா கியூபா தான் வந்து உலகோட சர்க்கரை கிண்ணம். அப்போ இதுவும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எது அப்படின்னா ஆண்ட்ரஸ் மலைத்தொடர் தான் வந்து உலகின் மிக நீண்ட ஒரு மலைத்தொடர். அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து தவறான இதையே தேர்வு செய்க. எதில் வந்து தவறாக இருக்குது தென் அமெரிக்கா நாடில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிரேசில், கனடா, அர்ஜென்டினா, சிலி. இதில் வந்து பார்த்தோம்னா பிரேசில், அர்ஜென்டினா, சிலி 3மே வந்து தென் அமெரிக்கா நாடு. கனடா வந்து தென் அமெரிக்கா நாடு இல்லை. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கனடா தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே அமைஞ்சிருக்குன்னா வெனிசுலா அப்படின்ற நகரில் தான் வந்து பார்த்தோம்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்கு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது அப்படின்னா வந்து நம்ம உலகிலேயே அப்படின்னா வந்து மியாமி கடற்கரை தான் வந்து பார்த்தோம்னா மிக
நீளமான ஒரு கடற்கரை. இரண்டாவது நீளமான கடற்கரைன்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய மெரினா கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தவறான இணையை வந்து தேர்வு செய்க. நம்ம இந்து மதம் வந்து பார்த்தோம்னா கோவில், அது கரெக்டு. கிறிஸ்துவ மதம் வந்து பார்த்தோம்னா தேவாலயம் செல்வார்கள், அதுவும் கரெக்டு. இஸ்லாம் வந்து மசூதி. அப்போ வந்து சமண சமயம் வந்து விஹாரம், தப்பு. ஏன்னா வந்து புத்த சமயம் தான் வந்து விஹாரம் அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். எப்போ வந்து உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னா ஜூலை 11 தான் வந்து பார்த்தோம்னா உலக மக்கள் தொகை தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பன்னாட்டு தாய்மொழிகள் தினம். ஓகேங்களா. அப்போ லாங்குவேஜ் டே, மதர் லாங்குவேஜ் டே எப்போ அப்படின்னா February 21 தான் வந்து பன்னாட்டு தாய்மொழிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட்லே வந்து பார்த்தோம்னா அதிக அளவு தங்கம் வந்து எங்கே உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா வந்து சீனாவில் தான் வந்து அதிகமாக வந்து பார்த்தோம்னா தங்கம் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கார்பன் அளவினை கொண்டு நிலக்கரியினை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம மொத்தம் வந்து கார்பனோட அளவை கொண்டு, அதாவது இவ்வளோ ஆண்ட்ரசைட் அது மாதிரி வரும். கார்பன் அளவினை கொண்டு வந்து பார்த்தோம்னா நிலக்கரியை வந்து நம்ம 4 வகையை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் வந்து கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம், அதாவது அந்த இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை. இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரத்தில் தான் வந்து இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மனிதனால் முதலில் அறியப்பட்ட உலோகம் எது அப்படின்னா வந்து பார்த்தோம்னா தாமிரம் தான். அதான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறியப்பட்டு அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தவறானதை தேர்வு செய்க அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா சாரநாட் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வைஷ்ணவி தேவி கோவில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். வாரணாசி வந்து உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. அமிர்தசரஸ் வந்து ஹரியானாவில் பஞ்சாபில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு காசிரங்கா தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காசிரங்கா தேசிய பூங்கா வந்து அஸ்ஸாமில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து தவறானதை தேர்வு செய்க. கூடன்குளம் பறவைகள் சரணாலயம் வந்து தமிழ்நாடு, அது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத்து, அதுவும் வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பெரியார் தேசிய பூங்கா தமிழ்நாடு, அது வந்து தவறு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா பெரியார் தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கேரளாவில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒகேனக்கல் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தர்மபுரியில் அமைஞ்சிருக்கு. இதோட வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாகிரஃபி பார்ட் 1, அதாவது 6th to 8th இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 9th to 10th இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.